வெள்ளத்தால் சேதமடைந்த அனைத்து பயிர்களுக்கும் விரைவில் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களை அமைச்சரிடம் எடுத்துக்காட்டி தங்களது வேதனையை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டார். மாவட்டத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்மாய்கள் உடைந்திருக்கிறது, பயிர்கள் நாசமாயிருக்கிறது. நெல் பயிர், உளுந்து, பருத்தி, மக்காச்சோளம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களெல்லாம் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பார்வையிட்டு விவசாய மத்தியில் மனுக்களை வாங்கி அவர்களுடைய நஷ்டஈடு வழங்குவதற்கு வேண்டிய அந்த பணிகளை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 17-18 மழை பெய்த நேரத்தில் நான் இங்கே தென்காசி இருந்த காரணத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசாங்கத்தின் சார்பாக இந்த பணியெல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு விவசாய மத்தியில் மனுக்களை வாங்கியிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொன்னால் நம்முடைய அருப்புக்கோட்டை ஒன்றியத்தில் மட்டும் 15,000 ஹெக்டேர் விவசாயம் நடந்திருக்கிறது. அதில் 7,000 இன்றைக்கு சேதப்படுத்தி அதற்குரிய நஷ்டம் இந்த பணிகளை கணக்கெடுப்பு பணிகள் எல்லாம் அரசு அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்து வருகின்ற விரைவில் நஷ்டஈடு வழங்க வேண்டிய பணிகளை நம்முடைய முதலமைச்சர் வழங்க வருகிறார்.